வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கோள்களின் வயது, கோள்களின் குலம், கோள்களின் கால்கள். இந்த 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கோள்கள் என்னென்ன வயதை குறிக்குது, கோள்கள் என்னென்ன இனத்தை அதாவது குலத்தை குறிக்குது, கோள்கள் கால்கள் எத்தனை கால்கள் குறிக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சது அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான், இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சு, அப்போ அது யார் எடுத்திருப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரகம் வருது அப்படின்னா, அந்த எடுத்த ஆளுடைய வயது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது தேவைப்படுது. அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அல்லது எந்த குல மக்களோட இவன் நட்பு வச்சுருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து எத்தனை பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க, நல்லது பண்ணியிருக்கலாம், திருடியிருக்கலாம், எந்த விஷயத்தினாலும் பண்ணுறது எத்தனை பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோள்களின் கால்கள் தெரிய வேண்டியிருக்கு, கோள்களின் குலம் தெரிய வேண்டியிருக்கு, கோள்களின் வயது தெரிய வேண்டியிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் காரகத்துவங்கள் ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காரகத்துவங்கள் தெரிஞ்சுக்காமல் டைரெக்டாக ஜாமக்கோள் பிரசனம் உதயம், மாரடம், கவிப்பு அப்படி பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது. காரகத்துவங்கள் தெரியாமல் பலன்கள் சொல்லக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் காரகத்துவங்கள் கற்றுக்கிறதுல யாருமே ஆர்வம் காட்டுறது இல்லை. டைரெக்டாக பலன் சொல்கிறதுக்கு போயிடுறாங்க, அல்லது அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. எனக்கு பலன் சொல்லு, நீ காரகத்துவம் தெரிய தேவையில்லை, எனக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கணும், செய்யணும். அப்படின்னா இந்த காரகத்துவங்கள் தெரியாமல் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது கோள்கள் அப்படிங்கிறது கிரகங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்கோ இதே மாதிரி ராசிகளுக்கும் இதே மாதிரி விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் நிறைய ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்நேந்திர மாலை அப்படின்னு ஒரு புக் இருக்குது, மூல நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஜாமக்கோள் பிரசனத்தினுடைய மூல நூல் ஸ்நேந்திர மாலை அப்படிங்கிற புக்கு தான். அதில் தான் இது எல்லா விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலன்கள் சொல்கிறது சிறப்பானது. மூல நூல்கள் ஏன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாதி புரியாத பாஷையில் இருக்கும், சுத்த தமிழில் இருக்கும், அல்லது அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் யாருமே மூல நூல்களை பார்க்குறதில்ல. எப்படி ஜாமக்கோள் பிரசனம் கற்றுக்குறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜோசியர்கள் புக்கு போடுறாங்க, அதை தான் எல்லோரும் பார்த்து கற்றுக்குறாங்க. அது கரெக்டான அப்ரோச்சா அப்படின்னா நிச்சயமாக கரெக்டான அப்ரோச் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய அனுபவ கருத்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. லோக்கல் ஆத்தர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் புக்கு எழுதி போடுறாங்க ஜாமக்கோள் பிரசனத்துக்கு. அதை நீங்கள் படிச்சுட்டு பலன் சொல்லும்போது நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வரும். இது ஏன் அப்படி வரக்கூடாது, இது ஏன் இப்படி வரக்கூடாதுன்னு டவுட்ஸ் வரும்போது ஒவ்வொரு ஆத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அதில் அவங்க இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் உள்வட்டத்தையும் வெளிவட்டத்தையும் சேர்த்து பலன் சொல்கிற மாதிரி ஒரு ஜாமக்கோள் புக்கில் இருக்குது. ஒரு புக்கில் வெளிவட்ட கிரகங்களை மட்டும் பலன் சொல்கிறதுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கல அப்படின்னா உச்சியால் சிந்தனை அப்படிங்கிறத ஒருத்தர் புக்கில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆருடத்தை வச்சு 10ஆம் இடம் உச்சியால் சிந்தனை அப்படின்னு ஒரு புக்கில் இருக்குது. ஒருத்தவங்க உதயத்துலேருந்து 10ஆம் இடம் உச்சியால் சிந்தனை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அப்போ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்கை வடிவமைச்சிருக்காங்க. எல்லாருடைய எண்ணங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இது கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல வரல. அவங்கவுங்க அப்ரோச்சில் அவங்க புக் எழுதியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் மூல நூல்களை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய லோக்கல் ஆத்தர்ஸ் எழுதின புக்கையும் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பலன் சொல்ல வருதோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஜாமக்கோள் பிரசனம் புக்கு படிக்கும்போது நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு எளிமையாக சொல்ல தெரியல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எளிமையாக நம்ம எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது தான், எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதில் கொடுக்கப்பட்டது கரெக்டுன்னு நம்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கற்றுக்க தேவையில்லை. அவங்களுடைய அப்ரோச் அப்படி இருக்குது. இப்போ ஜாமக்கோள் பிரசனம் ஒருத்தர் பார்க்கக்கூடிய மெத்தடும் இன்னொருத்தர் பார்க்கக்கூடிய மெத்தடும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஈஸியான முறையில் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ காரகத்துவங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
லோக்கல் ஆத்தர்ஸை வந்து நீங்கள் கடைசியாக தான் நீங்கள் வந்து புக்கை ரெஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மூல நூலை தெளிவாக பார்த்துட்டு அது 2-3 புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறப்போ தான் இந்த லோக்கல் ஆத்தர்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஜோதிடர்கள் எழுதின புக்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மூல நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. லோக்கல் ஆத்தர்ஸில் இருக்கிறது வந்து கடைசியாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இங்கே நான் பார்த்த வரைக்கும் வந்து லோக்கல் ஆத்தர்ஸை வச்சு தான் ஜாமக்கோலே எல்லோரும் கற்றுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி கற்றுக்கிட்டா பலன்கள் கரெக்டாக வராதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நீங்கள் கற்றுக்கிறது உங்கள் விருப்பம். இப்போ இந்த டாபிக் வரலாம். இப்போ கோள்களினுடைய வயது பார்க்கும்போது சூரியன் 50 வயது, சந்திரன் 70 வயது, செவ்வாய் 16 வயது, புதன் 20 வயது, குரு 30 வயது, சுக்கிரன் 7 வயது, சனி அல்லது பாம்பு இது ரெண்டுமே வந்து வயது அதிகமாக இருக்கிறத காட்டும். அப்போ இது நம்ம ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கும்போது ஒருத்தர் திருடியிருக்காரு அப்படின்னா, சூரியனாக வருது அந்த கிரகம் அப்படின்னா 50 வயசு உள்ள ஆள் வந்து திருடியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியனோட பாம்போ அல்லது சனியோ சேர்ந்துருக்கு அப்படின்னா 50 வயது ஆளும் அதுக்கு மேற்பட்ட வயதுள்ளவங்களும் 2 பேர் சேர்ந்து திருடியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படி என்ன கிரகம் சேர்ந்துருக்கோ அந்த வயதுக்கு ஒப்பான நபர்கள் வேறு எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த வயதுக்கு ஒப்பான நபர்கள் சேர்ந்து திருடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோள்களினுடைய வயது வந்து உங்களுக்கு தேவை. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோள்களின் குலம் அப்படின்னு பார்க்கும்போது குருவும் சந்திரனும் பார்த்திங்கன்னா அந்தணர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது சத்திரியன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. புதன் வைசிய கிரகம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சுக்கிரன் வந்து சூத்ரர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதே வந்து நீங்கள் ஜாமக்கோள் எழுதக்கூடிய ஜாம்பவான்கள் சக்கரவர்த்திகள் லோக்கலாக எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து அந்தணர் அப்படின்னு சொல்லி சில நூல்களில் வந்து எழுதியிருக்காங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மூல நூலில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், லோக்கல் ஆத்தர்ஸை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தவறாக தான் வழி நடத்தும். மூல நூலில் கொடுக்கப்பட்டது தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அவங்க இஷ்டத்துக்கு வந்து இதை மாடிஃபை பண்ணுறாங்க. லோக்கல் ஆத்தர்ஸ் வந்து அவனுடைய என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணும்போது பலன் சொல்லும்போது தவறு வரும். மூல நூலையே எப்பயும் ஃபாலோ பண்ணுறது சிறப்பானது. சனி பாம்பு வந்து தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு பொருள் எடுத்திருக்கான் அப்படின்னா அந்த பொருள் எடுத்தவன் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. குரு சந்திரன் அந்தணன், சூரியன் செவ்வாய் சத்திரியன், புதன் வைசிய கிரகம், சுக்கிரன் சூத்ரன், சனி பாம்பு அப்படிங்கிறவங்க தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கோள்களின் கால்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 கிரகமும் 4 கால்களை குறிக்குது. புதன் குரு சுக்கிரன் 2 கால்களை குறிக்குது. சந்திரன் பாம்பு இது பல கால்களை குறிக்குது. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா எத்தனை பேர் கூட்டமாக சேர்ந்து திருடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரகத்தினுடைய கால்கள் வந்து பயன்படுது அப்படியே எடுத்துக்கலாம். அல்லது வந்து அவங்க 2 வீலர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, 4 வீலர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ட்ரெய்லர் ட்ரக் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எல்லாமே நம்ம யோசிக்கும் விதம் தான். இது வந்து இப்படி தான் அந்த மூல நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இது எப்படி பயன்படுத்தணுங்கிறது நம்ம சிந்தித்து தான் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து எந்த லோக்கல் ஆத்தர்ஸும் வந்து தெளிவாக கொடுக்கல. அதை ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கும்போது இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அப்போ கோள்களின் வயது, கோள்களின் குலம், கோள்களின் கால்கள் இந்த 3 வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.